talk, my dear boy. Feeling shy? என்னடா மாப்பிள்ளை பிடிச்சிருக்கேன். மாப்பிள்ளை பொண்ணு எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. ஆனா நீ பண்றதாங்க நல்லா இல்ல. எனக்கு பரிகாரம் பண்றோம் சொல்லி கூப்பிட்டு வந்து பொண்ணு பார்க்க வச்சிருக்கேன். எல்லாம் உங்க குருமா தானே. போய் சொல்லி பொண்ணு பார்க்க கூட்டு போனீங்க. என்ன வண்டி அவருக்கு? பொண்ணு அழகா இருக்கால, உடனே ஒத்துக்கிட்டா ஐயா உனக்கு எட்டு குறைஞ்சிருமா, அதான் பிகு பண்றாரு. நான் சீரியஸா தான் சொல்றேன், அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல. ஏய், என்னது? என்னடா நினைச்சிருக்கோம் மனசுல? இந்த மார்க்கெட்ல அந்த பொண்ணு ஓகே பண்ணதா பெரிய விஷயம். எவ்வளவு பெரிய இடம்? பெரிய இடம். நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அங்க கிளி போறேன். நான் பேசுறேன் இருங்க. என்னடா ஆச்சு உனக்கு? நீ ஆசைப்பட்ட மாதிரி 3 மாசத்துல கல்யாணம் நடக்கும், அவ்வளவுதான் வெட்டு. இந்த பொண்ணு வேணாம் சொல்லிட்டேன். அந்த டெய்லர் மாதிரி சிம்பிள் அடிக்கிறது. அழகான மனைவி, அன்பான துணைவி, சந்திரா, பாரு 6 மாசம் குழந்தை ஆப்பிள் விட்டு விடுறாங்க. ஏன் ரோட்ல வர போறா வெறுப்பேத்துற? லவ்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துக்கிறேன். நீ வேற பொண்ணு பார்க்க போனது எனக்கே தெரியாது. என்ன செய்யும்? பொண்ணு எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. ஓ, அப்ப லவ்க்கு ஒரு கத்திரி போட்டு வீட்டுல பார்த்ததுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேற பழைய சொல்ல ஃபாரின் சரக்கு உங்க காம்பினேஷன் மாதிரியே. தோசை ஆறதுக்குள்ள வந்து சாப்பிடுறா. வேலை முடியும். வேலை முடியுதுல இருங்க. ஏன்டா எங்க மேல இருக்கிற போது சாப்பாடு கட்டுற? தோசை சுட்டு வச்சிருக்க வேஸ்டா போயிடும்டா. அண்ணே, எப்படியாவது அவன்கிட்ட பேச சம்மதிக்க வச்சிருவியா?